பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 25ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமை, இந்த கிறிஸ்மஸ் தின நாளிலே உங்களை எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். The Gospel Book of Matthew Chapter 1 verse 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் இந்த நாளில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? கிறிஸ்மஸ் 25வது டிசம்பர் 25வது நாளில் தான் ஜீசஸ் பிறந்தாங்களா அப்படின்னா அதுக்கு நமக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு நாள் பூமியிலே பிறந்தார். மனிதனாய் கர்த்தர் அவதரித்ததை நாம் நினைவு கூறுகிற ஒரு நாள் தான் இந்த கிறிஸ்மஸ் என்கிற இந்த நாள். அந்த நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இது யோசேப்புக்கு சொல்லப்பட்ட ஒரு சொப்பனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனம். அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மரியாள் யோசேப்புக்காக நியமிக்கப்பட்டவர்கள் இல்லை. இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அவங்க என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போது அவங்க எப்படி இருக்கணும்? அவங்க ஹஸ்பண்டுக்கு, அந்த என்கேஜ் ஆன அந்த ஹஸ்பண்டுக்கு உண்மையாக இருக்கணும். ஆனால் திடீர்னு யோசேப்புக்கு ஒரு நியூஸ் வருது, கன்னிமரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் யோசேப்புக்கு வருது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு பாருங்கள், உடனேயே அவர் யோசிக்கிறார், எப்படி இது நடக்கும்? நான் எப்படியாவது மரியாளை நான் தள்ளிடணும், அவன் எனக்கு மனைவியாக முடியாது. ஆனால் ரகசியமாக தள்ளிவிட மனதாக இருந்தாராம். அதுதான் அந்த இடத்துல பார்க்குறோம். அவன் நீதிமானாக இருந்தபடினா, நான் அந்த வசனம் வாசிக்கிற 18ல், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசிப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளோ அழகா அன்னைக்கு யோசேப்புக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ பயப்படாத, அவளை சேர்த்துக்கொள்ள நீ பயப்படாத, அவளை உன்னுடைய மனைவியாக நீ இணைத்துக்கொள், அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பிரியமானவர்களே, இது ஒரு ஆண்டவருடைய பிறப்பே ஒரு அதிசயம். ஆண்டவருடைய நாமங்களை குறித்து நம்ம தியானித்தோம். அதில் ஒன்று என்னது, அவர் அதிசயமானவர். ஹி இஸ் a wonderful God. அதிசயமானவர். அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம். ஆண் உடைய சேர்க்கை இல்லாமல் ஒரு பெண் கர்ப்பம் தரிப்பது என்பது அது இயலாத காரியம், அது முடியாத ஒரு காரியம், அது சம்பவிக்கவே முடியாத ஒரு காரியம். ஆனால் இயேசுவினுடைய பிறப்பில் அது நடக்கிறதை பார்க்கிறோம். தேவன் பரிசுத்த ஆவியினால இயேசு கர்ப்பம் தரித்து பிறந்தார் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் பிறக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, உற்பத்தியானவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? அவர் ஜனங்களின் பாவங்களை அவர் நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அர்த்தம். ஜீசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேவியர், சேவ் மீ லார்ட். எதிலிருந்து தெரியுமா பாதுகாக்கிறாரு? பாவத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கி ரட்சிப்பவர்.
நம்முடைய பாவத்திலிருந்து ரட்சிக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒரு உதவிக்காக ஒருத்தரை கூப்பிடும்போது அவங்க நம்மளை பல விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் பாவத்திலிருந்து உங்களை ரட்சிக்க யாரால முடியுமா? அம்மா அப்பாவால் முடியுமா? பாஸ்டரால் முடியுமா? ஒருத்தராலையும் முடியாது. இயேசுக்கு மாத்திரம்தான் அந்த வல்லமை, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மரணத்திலிருந்து நான் தப்புவிக்கப்படுகிறேன், நான் பாதுகாக்கப்படுகிறேன். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. ஹல்லேலூயா. பாவம் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மறுபடியும் 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 அதையே செய்து விடுகிறோம். அதுக்கப்புறமா யோசிக்கிறோம், ஐயோ நான் ஏதை செய்தேன், இது என்னுடைய குடும்பத்தை இவ்வளோ கஷ்டப்படுத்துதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை செய்யாமல் நம்மளால் இருக்க முடியல. ஏன்னா அந்த பாவம் என்ன செய்து என்னையே கட்டி வைத்திருக்கிறது. அப்போ அந்த பாவத்திலேருந்து என்னை விடுதலையாக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு. அந்த இயேசுவை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், பாவம் செய்யாதபடி நமக்கு அந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசுவினுடைய நாமத்தின் அர்த்தம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு நேம் இருக்குது, அந்த நேமுக்கு ஒரு மீனிங் இருக்குது. நம்ம போய் கூகுளில் போட்டு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மீனிங் சொல்லுவாங்க. ஆனால் ஜீசஸை பொறுத்தளவில் தேவ தூதன் இயேசுன்னு சொல்லி பேரிட சொல்லுகிறார். இயேசு என்றால் என்ன? ஜனங்களின் பாவங்களை எல்லாம் அவர் ரட்சிக்கிறவர். தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கிட்டார். இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்த பிறகு நம்முடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாங்க? நீக்கிட்டாங்க, நம்மளை ரட்சித்துட்டாங்க. ஆமேன். அன்னைக்கு பெத்லகேமிலே பிறந்த இயேசு இன்னைக்கு நம்முடைய இருதயங்களிலே பிறந்திருக்கிறார், நம்முடைய இல்லங்களிலே பிறந்திருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறீங்களா? இந்த இயேசுவை உடைய இருதயங்களிலே பிறப்பதற்கு உடைய இருதய கதவை நீங்கள் திறந்தீங்கன்னா அந்த இரட்சகர் உங்களுக்குள்ளேயும் கடந்து வருவார். அந்த இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணால் எப்படி இருக்கும்ல? யோசித்து பாருங்கள். எப்போதும் அப்படியே ஆண்டவரோடு கூட வாசம் பண்ணுகிற அந்த அனுபவமே ஒரு அருமையான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. எல்லாரும் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?